ஸோ ப்ரோக்ராம்க்கு வந்திருக்கின்ற அனைத்து ஞானிகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். போன வாரம் ஏதோ ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால இதே தலைப்பின பண்ண முடியல. ஸோ இதை கொஞ்சம் சர்க்கம்வென்ட் பண்ணி இப்போ மேனேஜ் பண்ணி இந்த தலைப்பை கண்டினியூ பண்ணியிருக்கோம். அதுக்கு ஸ்டார்டிங்கில் வேற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஐயா வந்து பெங்களூருக்கு வந்திருந்தாங்க. பெங்களூருக்கு வந்திருக்கும் பொழுது ஐயா வந்து என்னுடைய வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டுருந்தேன். அப்புறம் அரவுண்டு என்னுடைய வீடு ஏரியாவில் இருக்கவங்களையும் வர சொல்லி கூப்பிட்டுருந்தேன். வந்திருந்தாங்க. வந்திருந்தவங்களாம் ஐயாவோட உரையாடல் இருந்தது. நல்லா இருந்தது. இதை ஃபோட்டோ ஷேர் பண்ணி பார்க்குறேன். அது ஒரு வீடியோவாக போட்டேன். அவ்வளோ சிறப்பாக இல்லை, ஆனால் அந்த ஆடியோ நல்லா இருந்தது. ஷேர் ஸ்க்ரீன். ஐயா அந்த உட்கார்ந்துருக்கிற சேர் இது ஒரு 2, 3 ஸ்லைடு ஷேர் பண்ணுறேன் அதில். ஓகே. ஹாலில் வந்து உட்காந்துருக்க ஜனங்க ப்ளஸ் அந்த சைடில் உட்காந்துருக்க ஜனங்க, அவங்க ஐயா புக்ஸு டிஸ்பிளே அதெல்லாம் வச்சுருந்தேன். டிஸ்பிளே ஐயா அது, அப்புறம் பாதை டிஸ்பிளே அதெல்லாம் வச்சுருந்தேன் நான். அப்புறம் ஒரு வாண்டு வந்து ஐயா கூட பக்கத்தில் உட்காந்து கலாடா பண்ணிட்டு இருந்தது. ஐயா கூட ஷேக் ஹேண்டு கொடுத்துருந்தது. அப்புறம் பலரும் வந்து ஐயாவோட கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. சிலர் நன்றிகளும் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுதான் அந்த இதோடைய சுருக்கம். தங்களுடைய அனுபவத்தையும் தங்களுடைய கேள்விகளையும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அந்த குளிர்லையும் பெங்களூர்ல வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வரணும்னா இப்போ ஐயாவே என்னுடைய இடத்துக்கு வர்றதுக்கு 30 கிலோமீட்டர்ஸ் எடுத்து வந்தாங்க. 1.5 மணி நேரம் ட்ராவல் ஆச்சு. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு ஐயாவுக்கு வர்றதுக்கே 1.5 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு. அப்படின்னா ரிட்டர்ன் பாருங்க, அந்த டைம் ஆயிருக்கும். ஐயா கைலாசம் ஐயாவும் வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கைலாசம் ஐயா வந்திருந்தாங்க. ஐயா ஸ்ரீ பகவத் ஐயாவும் வந்திருந்தாங்க. ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் பண்ண வீடியோ அரேஞ்ச்மெண்ட்ஸு வேற ஒன்றும் பண்ண முடியல என்னால். இல்லாட்டி இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ சுருக்கமாக சொல்ல போனால் இதுதான் அந்த அரேஞ்ச்மெண்ட்டு. ஸ்டாப் ஷேர். ஓகே. இப்போ நம்ம தலைப்புக்கு வருவோம். நம்ம தலைப்பு வந்து செயலை ஆர்வமாக செய்வது எப்படி அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது நம்ம ஸ்ரீ பகவத்தருடைய மெயின் கருத்தே வந்து உள்நோக்குதல் பற்றிய கருத்து தான். இது கேள்வி வந்திருக்கிறது வெளிநோக்குதலை பற்றிய கருத்து. டோட்டலி ஆப்போசிட். மெயினா அவருடைய மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் உள்நோக்குதல். கேள்வி வந்திருக்கிறது வெளிநோக்குதல். ஏன்னா புறத்துல தான் அவர் வாழ்றாங்க, புறத்துல தான் பிரச்சனை இருக்கு, அதுக்காக புறத்துல தான் அவங்க கேள்வி கேட்குறாங்க. அது இல்லைன்னு சொல்லவும் முடியாது.
ஆனா அகத்திலேயும் அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ அகத்திலேயும், புறத்திலேயும் சேர்த்து இந்த 10 கட்டளைகள் மாதிரி சில பாயிண்ட்டுகள் வேண்டியிருக்கு. ஸோ இந்த குரூப்ல நம்ம பாயிண்ட்ஸ்கள் எல்லாம் சேர்த்து குடுக்கும் பொழுது, அது பலருக்கும் யூஸ் ஆகும். நெறைய பேர் கேட்கறாங்க அது. சார் இத நான் வந்து செய்து முடியணும் சார். எனக்கு பண்ணணும்போது எனக்கு ஐடியாஸ் எல்லாம் வேற மாரி போயிடுது. எனக்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியறதில்ல. அ பண்ணணும்னு தீர்மானமா இருக்கேன். ஆனா பண்ணி பண்ணும்போது என்னால டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. பண்ணித்தான் ஆகணுன்றேன். பட் பண்ணும்போது எண்ணங்கள் எங்கெங்கேயோ போயிடுது. என் கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னு அ அவங்களுடைய அவங்களுடைய டிஃபிகல்டீஸ சொல்றாங்க. ஸோ அவங்களுடைய டிஃபிகல்டீஸ் வந்து ரியாலிட்டியானா ரியாலிட்டி தான். அதனால தான் எங்ககிட்ட வந்து பேசுறாங்க. இல்லன்னு சொல்லல. ஸோ இவங்களுக்கு என்ன தீர்வு சொல்லலாம்? என்ன சஜஷன் குடுக்கலாம்? அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம வந்து டீல் பண்றது உள்ள மட்டும் தான். வெளியே இல்ல. இப்போ ஐயா வந்து இதுக்கு பார்த்தான்னா, ஒரு 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 கைப்பை தேள் உதாரணம் சொல்லுவாங்க. அதாவது அ ஒரு ஒருத்தர் ஒரு மீட்டிங் மாரி வந்திருப்பாங்க. அந்த மீட்டிங்ல அந்த கைப்பைய வச்சுட்டு ஏதோ ஒரு கேப்ல அதாவது இடைவேளை சமயத்துல வெளிய போயிட்டு வருவாங்க. வந்த உடனே என் பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறேன், "ஐயா நீங்க வெளிய போயிட்டு வந்தீங்க. வந்த நேரத்துல உங்க பேக்ல ஒரு தேள் உள்ள போயிடுச்சு." அப்படின்னு. இது ஐயா வந்து மெனி மீட்டிங்ஸ்ல இது ஐயா வந்து அப்படியே சொல்லியிருப்பாங்க. ஸோ, இப்போ வந்து தேள் உள்ள போனது வெளிய கொண்டுவரணும். அதான் முக்கியமான வேல. என்னதான் இருந்தாலும் சரி. ஸோ, அந்த தேள வெளிய கொண்டு வரதுக்கான முயற்சிகள் அவரு எடுப்பாரு. அப்போ தேளு கொஞ்சம் அரைகுறையா வெளிய வரும்பொழுது, அவருக்கு ஃபோன் கால் வருது. இன்னொருத்தர் கூப்பிடுறாரு. இல்ல இன்னொருத்தரு அ கா கைய கூப்பிட்டு அசைச்சு கூப்பிடுறாருன்னு வச்சுக்கிட்டா, தேள அட்டெண்ட் பண்ணுவாரா? ஃபோன அட்டெண்ட் பண்ணுவாரா? எவர அட்டெண்ட் பண்ணுவாரு? அப்படிங்கிற கேள்வி வருது. அப்படி பார்க்கும் பொழுது, அவருடைய கவனம் எல்லாம் 100க்கு 100 தேள் மேல தான் இருக்கும். அந்த தேள வெளிய போயி கிடக்கிற வரைக்கும், அவருடைய கவனம் ஃபோன் மேலயோ, இல்லாட்டி வேற யார் கூப்பிட்டது மேலயோ, அவருடைய கவனம் போகாது. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களுக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிறது மனசு தீர்மானமாகி நிக்கும் பொழுது, அதுக்கு உண்டான சக்தி சித்தத்திலிருந்து தானாகவே ஆர்வம் என்ற முறையில் வரும். அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் டிஸ்டர்பன்ஸ் வருதே. டிஸ்டர்பன்ஸ் இந்த மனம்ங்கிறது டிஸ்டர்பன்ஸ்ல ஏதோ ஒண்ணு வரத்தான் செய்யும். அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டு முன்னாடி போய்க்கிட்டே தான் இருக்கணும். மனம்ங்கிற வேலையே அதான். ஏதாவது ஒண்ணு போட்டு குழப்பிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் மனம். என்ன அது நல்லதுக்காக கூட இருக்கலாம். நல்லது இருந்தா நல்லது எடுத்துக்க வேண்டியது. எடுத்துட்டு முன்னாடி போய் யூஸ் பண்ணிக்கிட்டு போலாம். ஸோ இந்த பிரீஃப் இன்ட்ரோடக்ஷனோட ஸோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை இதில் சேர்க்கலாம். வாங்க.
எனக்கே கேட்கலையா? ஒரு சவுண்டும் வரல. என்ன? பாஸ்கர் அன்மியூட் பண்ணீங்க. நீங்க நீங்க அன்மியூட் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஹலோ ஹலோ ஹலோவாவது சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இப்ப கேக்குது, இப்ப கேக்குது. ம். ஐயா சொன்ன மாதிரிங்க ஐயா, ம். நம்ம அந்த ஒரு செயல் செய்யறோம்னா அதுக்கு எல்லா செயலுக்கும் ஒரு விளைவு ஏற்படும். ம். அந்த விளைவோட முக்கியத்துவத்தை நம்ம உணர்ந்துக்கணும். அந்த விளைவு, அந்த பலன் வருது, அந்த பலனால் நம்ம என்ன அடைய போறோம் அப்படின்றது நம்ம நினைச்சு பார்க்கும்போது அதோடைய முக்கியத்துவம் உணரும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த செயல்ல நமக்கு ஆர்வம் வரும். இன்னொன்று வந்து ஒரு செயலை செய்யறோம்னா அது நம்மளுடைய திறமை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி நம்ம அதை அணுகணும் போது நமக்கு அந்த ஆர்வம் வரும். இந்த ரெண்டு விஷயத்துல நம்ம அந்த செயல் ஆர்வமா செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதாவது இந்த இந்த சின்ன குழந்தைய பார்த்துருக்கீங்களா? அந்த 1 வயசு குழந்தை, 6 மாச குழந்தை, ஒரு சின்ன ஐட்டமா இருக்கும். அந்த ஐட்டம் வந்து வேணே வேணும், ஒரு கலாட்டா பண்ணி தொலைக்கும் பாருங்க. இவங்க வந்து அது கத்தியா கூட இருக்கலாம். வேணாண்டா அப்படின்னு சொன்னா கேட்காதுங்க. அது வேணா வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சு ஆடும் பாருங்க. அந்த அளவுக்கு மைண்ட் செட் வேணும்னு நினைக்கிறீங்க. அப்படியா? ஐயா சொல்லுங்க. கட் ஆயிடுச்சு. உங்க வாய்ஸ் கம்மியா கேக்குதே. இப்ப நான் பேசலைங்க ஐயா, இப்பதான் பேசுறேங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அதுதாங்க, இப்ப நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல உட்காந்து ஏதோ வேலை பண்றோம், ஏதோ மெலோடியா ஒரு மியூசிக் நம்ம போட்டு பேக்ரவுண்ட் மாதிரி வச்சுட்டு நம்ம பாட்டு வேலை பண்றோம். அது மியூசிக் கேட்டுக்கினே தான் இருக்கும். நம்ம பாட்டு அந்த மியூசிக் டிஸ்டர்ப் இல்லை, அது பாட்டு கேட்டு போட்டோன்ற மாதிரி விட்டுட்டு நம்ம பாட்டு மனம் எப்படின்னா இருக்கட்டும், நம்ம புறத்துல செயலை மாத்திரம் செஞ்சுக்க வேண்டியதுதாங்க. அதுதான் அந்த மனம்ன்றது ஆப்ஷன். ஏதாவது முடிவு எடுக்கணும்னா நிறைய ஆப்ஷன் கொடுக்கும். முடிவு எடுத்த பிறகும் சில ஆப்ஷன் கொடுத்துனே தான் இருக்கும். அது கொடுத்து முடிவு எடுத்த பிறகு திருப்பி ஆப்ஷன் எல்லாம் நம்ம ஆராயாம முடிவு எடுத்துட்ட பிரகாரம் நம்ம செயல்ல போய் நேர வேண்டியதுதான். சரி சரி. நல்லது நல்லது. குட். இது சம்பந்தமா வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் சஜஷன் இருந்தாலும் வாங்க. விஜய் ஐயா, இதுல நீங்க உங்களுக்கு நிறைய ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இதுல என்ன ஸ்டூடெண்ட்ஸை நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அது 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வணக்கம் ஐயா. வணக்கம். கேக்குது, நல்லா கேக்குது. ஏன் வந்து அந்த ஆர்வத்தை அவங்க இழக்கிறாங்க? எப்போ வந்து ஆர்வத்தை பிடிக்கும்? எனக்குமே முக்கியமான ஹலோ. கேக்குது, பேசுங்க. கேக்குது, நல்லா கேக்குது, பேசுங்க. இல்ல எனக்குமே இது சரி, எனக்குமே இது ஒரு முக்கியமான ஒரு இதுதான். செயல் பக்கம் தான் எனக்குமே பிரச்சனை இருக்கு. முன்னாடி அக பிரச்சனை இருந்துச்சு, அதை விட்டு வெளியில வந்துட்டோம்னு தெரியுது. செயல்ல இன்னும் ஒரு முழுமையா வரல. அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வாழ்க்கையில ஒரு ஆசை இருக்கணும், அல்லனா புறத்துல நமக்கு ஒரு இலக்கு இருக்கணும். இந்த ரெண்டுமே இல்லாத போது செயல் வந்து அடி வாங்கிரும். வெளியில நம்ம செய்யக்கூடிய செயல் நிறைய இருக்கு, ஆனா விருப்பம் இல்லாம இருக்கிறோம். வாழ்க்கையின் மீது ஒரு வெறுப்பு உணர்வோட இருக்கும்போது செயல் செய்யக்கூடியதாக இருந்தாலும் கூட அந்த விருப்பத்தோட செஞ்சாதான் அந்த செயலை செய்ய முடியும். இது எனக்கு ஒரு மெயின் பாயிண்டா இருக்கு.
செய்யக்கூடிய செயல்ல நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சு, ஆனா விருப்பம் இல்லாம இருக்கும்போது, அந்த செயல் நம்ம செய்யவே முடியாது. அந்த செயலுக்கு தேவையான எண்ணங்களும் நமக்கு வரவும் செய்யாது. ம். ஆ இது ஒண்ணு. நீங்க செய்ய வேண்டிய செயல் இருக்கும்போது, வெறுப்புணர்வோட வாழ்க்கை முறைய நடத்திக்கிட்டு இருக்கும்போது, அந்த செயலுக்கு எந்த உயிரோட்டமும் வராது. அந்த ம். செயல செய்யணும்னு ஒரு ஆசையோ, ஒரு ஆர்வமோ, அதுக்கான எண்ணங்களோ எதுவுமே ஏற்படாது. கரெக்ட். ம். இது என் வாழ்க்கையில நான் உணர்ந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் அந்த பேஸ்ல இருக்குன்னு எனக்கு தெரியுது. ம். ஏன்னா இன்னும் கிளியரா ஒரு கோல் இல்ல. ம். ஆ ஒரு தெளிவான கோல் இல்ல வெளியில, அவுட் சைட்ல. அப்போ இதுக்கு முன்னாடி ஃபுல்லாவே கோல் வந்து அகத்துல இருந்துட்டே இருந்துச்சு. எண்ணங்கள அடக்குறதுல, ஆ ம். அதுக்கு ஆன்மீகத்த, தியானத்த பயன்படுத்தி அந்த கவனத்திலேயே இருந்துட்டு இருந்ததுனால, வெளியில செயல் இல்லங்கிறது ஓகேங்கிறது ஏத்துக்கிடலாம். ம். ஆனா இப்போ ஐயாவுடைய புரிதலுக்கு அப்புறம் அகத்துல புரிஞ்சு போச்சு. அந்த அகத்துல வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் கையாளுறது தெரிகிறது. அதெல்லாம் ஓகே. ஆனா புறத்துல என்னால இன்னும் அந்த இதுக்குள்ள கரெக்ட்டான ஒரு இதுல வர முடியல. அது ஏன் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ பரவால்ல. ஏன் இலக்கு அதுக்கு காரணம் வந்து இலக்கு இந்த இல்ல அடிப்படை நமக்கு இலக்கு இல்லங்கிறது காரணமா? இல்லாட்டி எப்படி? ஆமா. ஒண்ணு நம்ம வாழ்க்கையின் மீது நமக்கு ஒரு ஆசை இருக்கணும், ஒரு ஆர்வம் இருக்கணும். நம்ம வாழணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும், முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு இதுல வரணும். ஒரு எண்ணத்தோட வரணும். அது இயற்கையாவே சிறு வயசுல இருந்து ஏற்பட்டிருக்கணும். அது ம். அது வந்து ரிவர்ஸ்ல ஏற்பட்டுருச்சு. அதனால வெறுப்பு உணர்வோட வாழ்க்கை, எதுனாலும் வெறுப்போட இருக்கிறதுனால, இந்த சைடு இந்த பக்கம் டிராவல் பண்ணதுனால, எந்த செயலுமே செய்ய முடியாம ஆயிப்போச்சு. நமக்கு செயல் செய்யணும்ங்கிறதுமா இருக்கு. ஆனா இப்போ படிக்கணும். படிக்கிறத வந்து விருப்பத்தோட படிச்சா தான் அந்த படிப்பு கூட நமக்கு உள்ள போகும். பிடிச்சு படிக்கணும், விருப்பத்தோட படிக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த படிப்பு கூட அந்த செயல் செய்யும்போது அந்த அறிவு உள்ள வரும். நான் வெறுப்போட உட்கார்ந்து, ஏதோ ஒரு நாளைக்கு நான் போணுமே, எக்ஸாம் எழுதணுமே, ஆனா படிக்க விருப்பம் இல்ல. ஆனா முக்கியமான செயல், படிக்கக்கூடிய செயல். ஆனா நான் அதுக்கு விருப்பம் இல்லாம வெறுப்போட நான் உட்கார்ந்திருக்கும்போது, பிடிக்காம உட்கார்ந்திருக்கும்போது, நான் அந்த செயல செஞ்சாலுமே கூட அது எனக்கு உள்ள அறிவ ஏற்படுத்த செய்யாது. ஆ இது நான் ஸ்டூடண்ட்ஸ்ட்டயும் பார்த்துருக்கேன். என்னுடைய தனிப்பட்ட லைஃப்லயும் பார்த்துருக்கேன். நம்ம ஒருத்தன உட்கார வச்சு படிக்கிறதுக்கு நாளைக்கு சொல்லி உட்கார வச்சு எடுத்துட்டு இருந்தா, அவனுக்கு இருக்கணும். நமக்கு இந்த நாளைக்கு நல்லபடியா பண்ணணும். அப்படிங்கிற அந்த விருப்பம், நாளைக்கு நமக்கு மட்டும் தான், நம்ம சொல்லக்கூடியத கூட அவன் கேட்டு உள்வாங்க முடியும். அத அவன் வந்து கொண்டு விஜய் கட் ஆயிடுச்சு நீங்க பேசுறது. நீங்க சொல்ற பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கடனுக்காக வேலை செஞ்சான்னா, ஆ, அதனால பயன் எதுவும் இல்ல. அப்படின்னு பாயிண்ட்ட வந்து சுருக்கமா சொல்றீங்க. ஆ, அப்படித்தானே விஜய்? ஐ திங்க் அவர் லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். செய்யற செயலுக்கு வந்து கடனுக்காக செய்ற மாரி செஞ்சான்னா, அதனால எந்த விதமான பிரயோஜனம் இல்லைங்கிற ஒரு அருமையான பாயிண்ட் அவர் சொல்றார். அ அது ஆ, கவனிச்சுக்க வேண்டிய பாயிண்ட் தான். ஹேமா, நீங்க என்னம்மா சொல்ல வந்தீங்க? ஆக்சுவலி இந்த அனைவருக்கும் வணக்கம். இந்த செயல் செய்யறது அப்படிங்கிறது வந்து இப்ப நம்மளோட கான்டெக்ஸ்ட் வந்து என்னன்னா, அகத்துல வந்து ஒரு சரியான புரிதலும், புரிந்தத உறுதிப்படுத்திக்கிட்ட பின்னாடி உள்ளவங்களோட ஒரு சிச்சுவேஷன தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஜென்ரலா பேசல. ஸோ அந்த கான்டெக்ஸ்ட்ல வந்து நம்ம அகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, அகத்தேடுதல்லயே ஒரு ஆர்வமா, அதே வேலையா பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, இப்போ அந்த வேலையே முடிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது, என்ன பண்றதுன்னே அந்த ஐடென்டிட்டி, அந்த செயல் எல்லாமே வந்து அத சுத்தி தான் இருந்திருக்கும். அதுவே ஆர்வத்த குடுத்திருக்கும், அதே தேடல குடுத்திருக்கும், அதுவே இந்த பாதையில கொண்டு வந்து விட்டு, இந்த புரியிற வரைக்கும் எல்லாமே எடுத்துட்டு வந்தது.
இப்போ அது எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்லும்போது ஒரு பெரிய வேக்கம் ஃபார்ம் ஆகுறது வந்து ரொம்ப ரொம்ப நார்மல் தான் அது. ஏன்னா ஆரம்பத்திலேயே புறத்துல ஒரு பெரிய ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்களுக்கு அதிக ஈடுபாடு குடுக்காம, இத நோக்கி போயி இதையே வேலையா வச்சுட்டு இருந்தது தான் இங்க வரைக்கும் கொண்டுட்டு வந்ததே. ஸோ இப்ப சடனா வந்து நம்மளுக்கு மெட்டீரியலிஸ்டிக்கா ஆர்வம் வரணும், அல்லது வந்து ஒரு கோல் வேணும், இது இது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம உடனே அ எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது அந்த அந்த புரிதல் தாண்டின அதுக்கப்புறம் வந்து ஒரு வேக்கம் ஃபார்ம் ஆறது வந்து ரொம்ப காமனா தான் இருக்கு. ஆனா இப்ப பகவத் ஐயாவோட அவருடைய ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது, அவருக்கு வந்து என்னன்னா, ஆன்மீகத்த ஒரு டூல் மாதிரி தான் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. முதல்ல இருந்தே சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு கோல் இருந்தது. அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ங்கும்போது, பெஸ்ட் ஆப்ஷன் ஆன்மீகம் அப்படிங்கும்போது, அதுக்குள்ள ரொம்ப வருஷம் டிராவல் பண்ணி, அதுக்கப்புறம் அதனுடைய ஒரு எல்லைய புரிஞ்சு இது பண்ண பிறகு, ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து ஒரு ஒரு ம் ஒரு டூல் ஃபார் தட் பர்ப்பஸ் தான். ஆல்ரெடி அந்த பர்ப்பஸ்ல இருந்ததுனால, அவரு சொல்றாரு, எல்லாமே திறந்து விரிஞ்சு, ஃபுல்லா ஒரு ஓப்பன் அப் தான் ஆச்சு எனக்கு அப்படிங்கிற மாரி அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ, இப்ப நம்மளுடைய இப்ப விஜய் சார் சொன்ன மாதிரி, இல்லது நம்ம ஜென்ரலா ஒரு செயல்ல வந்து ஒரு ஸ்லாக்கா இருக்கு அப்படிங்கும்போது, அந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னு எனக்கு சொல்லணும்னா, இப்போ என்னதான் புறத்துல ஒரு கோலா இருந்திருந்தா கூட, எண்ட் ஆஃப் த டே அது நமக்கு வர்ற ஒரு மன சந்தோஷம், மன நிம்மதி, ஒரு ஒரு அகம் சார்ந்த ஒரு உணர்வா தான் அத நம்ம வந்து ரிசீவ் பண்றோம். ஒரு புறத்துல ஒரு விஷயத்த நோக்கி நம்ம போனா கூட, அத ஃபைனலா நம்ம டைஜஸ்ட் பண்றது வந்து ஒரு அகம் சார்ந்த ஒரு உணர்வா தான் வந்து அத வந்து நம்ம ரிசீவ் பண்றோம். ஒரு சொத்தா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், என்னவா இருந்தா கூட, அதெல்லாம் பர்ஸ்யூ பண்ணுனா கூட, அதனுடைய அடிநாதம் வந்து நம்மளுடைய மன நிம்மதி, மன சந்தோஷம் அந்த மாதிரி ஒரு இதுதான். இப்போ நம்ம அதையே வந்து உதாசீனப்படுத்திர்றோம். அல்லது வந்து அவ்ளோ முக்கியத்துவம் குடுக்கறதில்ல. எந்த மாதிரி ஒரு இதுனாலும் ஓகே அப்படிங்கும் பொழுது, அந்த டினாமினேட்டருக்கே நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்கலைங்கும் பொழுது, அதுதான் இந்த மத்த புற விஷயங்களுக்கும் அடிநாதமா இருக்குதுங்கும்போது, கண்டிப்பா நம்மளுக்கு அந்த ஒரு உந்துதலே இருக்காது. ஆ அதுக்காக வேண்டி ஏன்னா அந்த 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 ஒரு மன உணர்வுக்காக வேண்டி நம்ம தெரிஞ்சா தெரியாமல தான் அன்கான்ஷியஸா தான் அத பண்ணியிருப்போம். தெரிஞ்சு பண்ணியிருக்க மாட்டோம். பட் இப்ப அதனால அது அது கட் ஆயிடுச்சு. அங்கேருந்து வர்ற ஃபீட் கட் ஆனதுனால நம்மளுக்கு இப்போ என்ன பண்றதுங்கிறதே ஒரு ரொம்ப பெருசா தெரியாத மாதிரி இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ல தான் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இனிமே நம்மளுடைய செயல்கள் வந்து நமக்கு ஒரு மன சந்தோஷத்த, ஒரு திருப்திய குடுக்கறதுக்காக வேண்டியெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். அந்த மாரி ஒரு செயலுக்கெல்லாம் நம்ம இனிமே முக்கியத்துவம்லாம் குடுக்க முடியாது, குடுக்க மாட்டோம். அப்போ அது தேவையும் இல்ல. ஏன்னா, ஆல்ரெடி அதெல்லாம் எதுவுமே பண்ணாமலே நம்மளுக்கு அது அவைலபிளா இருக்குங்கும்போது, இத பண்ணி தான் நம்மளுக்கு அத ஆக்சஸ் பண்ணணுங்கிற இது கிடையாது. ஸோ, இப்போ முன்னாடி நம்ம பண்ணிட்டு இருந்த பழக்கம் மாதிரி இப்ப கன்டின்யூ பண்ண முடியாது, பண்ண தேவையும் இல்ல. அப்போ செயல்கள் எப்படி நடக்கும்? செயல்களும் நடக்கணும் அப்படிங்கும் பொழுது, அந்த இடத்துல தான் நிஷ்காமிய கர்மான்னு எடுத்துக்கலாம். அல்லது அதாவது ஏதோ ஒரு தேவை இருக்கணும். அடிப்படையா ஒரு தேவை இருந்தா, நமக்கு விரும்பினாலும் விரும்பாட்டியும் அத செஞ்சே ஆகணுங்கிற மாதிரி ஒரு சர்வைவல் மோட்ல ஒரு செயல் நடக்கும். அப்படி இல்ல சர்வைவல்க்காக வேண்டி செய்யப்படல. அது ஒரு தேவையெல்லாம் இல்ல. ஆனாலும் செயல் நடக்கணும் அப்படிங்கும் பொழுது, நமக்கு என்ன விதமான உணர்வு அந்த டினாமினேட்டர் அந்த ஃபீலிங் வருதுங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் நம்ம இப்ப எதிர்பார்க்கிறது கிடையாது அப்படிங்கும்போது, அது நம்மளுடைய ஒரு ஃபேக்டரா இருக்க முடியாதுங்கும்போது, அந்த செயல் செய்யறதே அத்தோடயே அதனுடைய ரிசல்ட்டும் முடிஞ்சிடுது. அந்த ஆக்ஷனே தான் அதோட எண்டும். ஸோ நம்ம அதுக்கப்புறம் உள்ள ரிசல்ட்டோ, இதுவோ எதுவுமே வந்து நம்ம நினைக்கவோ, கவலைப்படவோ அல்லது வந்து அதுக்காகவோ நம்ம ஓட முடியாது, ஓட மாட்டோம். அந்த கேரட்ட காமிச்சு அந்த அந்த டாங்கி நடந்துகிட்டு அந்த மாதிரி எல்லாம் ஓட ஓட மாட்டோம். பட் இப்ப வந்து அந்த செயல் ஒரு முக்கியமானது. நம்மளுக்கும் அடுத்தவங்களுக்கும் ஒரு உதவியா இருக்கு அப்படிங்கும் பொழுது, அந்த ஜஸ்ட் அத செய்யறதே அதுவே வந்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடா இருக்கிற மாதிரி தான் நம்ம இனிமே செயல்கள வந்து நம்மளால செய்ய முடியும்.
அப்ப வந்து சொசைட்டி சொல்லுது, இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்கன்னா நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. நம்மளுக்கா நம்ம அறிவு கேட்டு அது முக்கியம்னு தோணி அத அதுக்கப்புறம் வந்து அதனால என்ன வரும் வராது அந்த அந்த இதெல்லாத்தையும் விட்டுட்டு இது வந்து டிஃப்ரெண்ட் கேம். அப்போ அந்த அந்த செயல் செய்வது மட்டுமே நிறைவானதா இருக்கும். அது தப்பானதா இருந்தா வேற ஏதாவது பண்ணுவோம். இல்ல அதிலயே அப்புறம் அடுத்தடுத்து கன்டின்யூ பண்ணுவோம். அது ஏதாவது அதே மாதிரி ரொம்ப அங்க போணும், இங்க போணும்னு ரொம்பவும் கிரேசியா இல்லாம, இப்போ என்ன ஓப்பன் அப் ஆகுதோ, அத ஃபுல்லா நம்ம வந்து நம்மளோட கெப்பாசிட்டிக்கு பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அந்த மாற்றத்த வந்து நம்ம ஏன் அந்த ஒரு இது உள்ளேருந்து அவ்வளவா வரல, அது ஓகே தான். அதுக்காக நம்ம கம்பல் பண்ணி ஒரு கோலியோ, இதையோலாம் நம்ம புடிச்சு வச்சு திணிச்சு அப்படிலாம் பண்ண முடியாது. ஆ இனிமே நம்ம இப்படிதான் சுதந்திரமா நம்ம செயல்படுறோங்கிறதுக்கு முதல்ல நம்ம பழக ஆரம்பிக்கணும். அதுதான் முக்கியமா நான் சொல்ல வர்ற விஷயம். எல்லா சுதந்திரமும் இருக்கும்போது நமக்கு ஆரம்பத்துல என்ன பண்றது, எதுவுமே பண்ண தேவையில்லங்கிற மாரி தான் இருக்கும். பட் அத கையில எடுக்கும்போது அந்த சுதந்திரத்தோட நம்ம இப்ப செயல்படுறோம். இது ஒரு செகண்ட் வெர்ஷன் மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அப்ப வந்து எல்லாமே ஓரளவு அலைன் ஆகுது. அப்போ நம்ம ரொம்ப இத பண்ணணும், அத பண்ணணும்லாம் நினைக்க மாட்டோம். நம்மளால முடிஞ்சது இப்போ கண்ல படுறது என்ன இருக்கோ, கையில என்ன இருக்கோ, அத சரியா செய்யறது மட்டும் அதுவே கூட போதுமானதா இருக்கும். ஏன்னா, இப்ப நம்மள திருப்திப்படுத்துறதுக்கும் நம்ம வேல பார்க்கல. அடுத்தவங்கள திருப்திப்படுத்துறதுக்கும் வேல வேலை நடக்கணும், வேலைக்காக வேல பார்க்க ஆரம்பிக்க போறோம். அப்பதான் அந்த செயல்கள் வந்து அடுத்த ஒரு அ டைமென்ஷனுக்கு வருது. எனிவே, அட் த எண்ட் நான் வந்து ஒரு 10 பாயிண்ட் கம்பைல் பண்ணியிருக்கிறேன். இப்ப நீங்க பேசுனதுக்கும், நான் கம்பைல் பண்றதுக்கும் கொஞ்சம் லைன் லைன் அப் ஆன மாரி தெர்ல. ஆனா, அ அப்போ எண்டுல அத பத்தியும் பேசுவோம். ஓகே. ஷூர், ஷூர், ஷூர். ஓகே. பட் எனிவே இட் இஸ் இன்ட்ரஸ்டிங். நீங்க பேசுனதனுடைய சுருக்கம் வந்து, செய்ற வேலை வந்து நிஷ்காமியா கர்மாவா பண்ணணும் அப்படின்னு. ஆனா, நான் பண்ணியிருக்கிறது காமிய கர்மாவா இருக்கணும் அப்படி. அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனுடைய சென்ட்ரல் கருத்து அந்த மாரி இருக்கும் அப்படின்னு. ஸோ மீன்வைல் இந்த டிஸ்கஷன்ல யாராவது கேள்விகள் ஆர் கருத்துக்களை சொல்ல விரும்புறவங்க, இந்த டாபிக்ல யாராவது பேச விரும்புனீங்கன்னா சொல்லுங்க. பழனிமுத்து வாங்க, நீங்க கேள்விகள் ஏதாவது கேட்க இருந்தா கேளுங்க. இங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஐயா, நிஷ்காமியமா செயல்களை செய்யும்போது ஆர்வம் வருமா, இல்ல காமியமா செயல்படும் போது ஆர்வம் வருமா? இல்ல, ரெண்டு சைட்லயும் அந்த அந்த ஆர்வங்கிற வார்த்தையை நான் மென்ஷன் பண்ணல, சாரி. இது வந்து ஆர்வங்கிறது ஒண்ணு தேவை நம்ம செயலுக்கு அப்படிங்கிற கான்செப்டே விட்டுருவோம் நம்ம. அதாவதுங்கம்மா, நம்ம நிஷ்காமியா பண்ணும்போது சிறப்பா பண்றது அது ஒண்ணு ஒரு பக்கம் இருக்கு. ஆனா காமியமா பண்ணும்போது தான் ஆர்வம் வருது. நிஷ்காமியா பண்ணும்போது ஆர்வமும் இருக்காது, வெறுப்பும் இருக்காது, ஆர்வம் இருக்காது. அது மாதிரி நம்ம இருக்கோம். இல்ல, நம்ம நிஷ்காமிய கர்மான்றதே ஏதோ சாக்ரிஃபைஸ்டா ஏதோ இதுவா உப்புச்சப்பு இல்லாத மாதிரி நினைக்கிறோம். அப்படி இல்ல. 100% இன்டியூன்டா நம்ம உள்ள மோட்டிவேஷன் வந்தாலும் சரி, வரலைனாலும் சரி, அது ஒரு வேலை மாதிரி நம்மளுக்கு தோணாம, அது அது ஒரு வேற ஒரு அத செய்யாம நம்மளால இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு நம்ம அத செய்ய ஆரம்பிப்போம். அதான் டியூட்டிஸ் பண்றோம். அதாவது கடமைகள் அப்படித்தான் நம்ம பண்றோம். வெறுப்போ அது வெறுப்பா இருந்தா கூட நம்ம அது சிலது பண்ணி அந்த டியூட்டிஸ் நமக்கு வருது, நம்ம பண்றோம். ஆனா இங்க கேள்வி வந்து எப்படி சைட்ல நம்ம ஆர்வமா பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐயா கேட்கும்போது, நம்ம காமியமா பண்ணும்போது ஆர்வம் வருமா, நிஷ்காமியா பண்ணும்போது ஆர்வம் வருமான்னு அதுக்காக கேட்டேன். சரி, ஓகே. இப்போ ஆர்வம் வந்தாதான் செயல் நடக்குங்கிறதையே உடைக்கணும்னு சொல்றேன். ஏன்னா அதனாலதான் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆர்வம்ங்கிறதே உள்ள இருந்து வர்ற ஸ்டோர் ஹவுஸ்ல இருந்து வர்றது. அது தானா அது நம்மளுக்கு வரும். அந்த வேலை முக்கியமா ஆயிடுச்சுன்னா வரும். பட் அது வந்தாதான் நான் இத பண்ண முடியும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் நம்மளால செயல்பட முடியறது இல்ல அப்படிங்கிற அது என்ன விதமான வேலையா இருந்தாலுமே.
ஆர்வத்தை நம்ம ஒண்ணு கிரியேட் பண்ண போறோம். அது முக்கியத்துவம் வரும்போது அது தானா வருது. நம்ம ஆர்வம் வரலன்றதுக்காக நம்ம இது பண்ண முடியல. நம்ம அது முக்கியத்துவம் உணரும் போது அது தானா வருது ஆக்சுவலி. இல்ல இப்ப பிரச்சனையே வந்து ஆர்வம் இல்லாததுனால தானே நம்ம செய்யாமலும் இருக்கோம். ஆமா செயலும் நடக்காம இருக்கு. அதுதான் நான் இப்ப கேள்வி கேட்டேன். ஆர்வம் முக்கியத்துவம், அதாவது பலன் மேல ஆர்வம் காமியமா செய்யும் போது ஆர்வம் வருதா, காமி இல்லாம செய்யும் போது ஆர்வம் வருதா? ஏன்னா ஆர்வம் தான் ஆர்வம் வர்றதே வேண்டாம். அதாவது ஆர்வம் வந்தாதான் ஒண்ணு செய்யணுங்கிறதே நம்ம 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 வந்து தேவையில்லை அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு கியூரியாசிட்டியோட பாருங்க. இப்ப ஆர்வமே வரல இந்த வேலை செய்யறதுக்கு. ஆனா வந்து நம்மளுக்கு அந்த வேலை செய்யதான் சம்டைம்ஸ்லாம் ஆர்வமே வரும். நம்ம ஒரு செயல்ல ஈடுபட்டு அந்த செயல் அடுத்த லெவலுக்கு கூட்டு போகும்போதுதான் ஆர்வங்கிறது கூட அடுத்தாப்புல தான் வருமா இருக்கும். சோ ஆர்வம் வந்த பிறகுதான் செயல் செய்வேன்னு உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா நம்மளால செயல் செய்ய முடியறது இல்ல. யதார்த்தம் அப்படிதான் இருக்கு. சோ நம்ம பாப்போம் பாபுல் ஐயா அவங்களோட அந்த இது என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். ஓகே, நானும் கொஞ்சம் கம்பைல் பண்ணியிருக்கேன். அதாவது எண்டில் கம்பைல் பண்ணியிருக்கேன். அதை போட்டு பார்ப்போம். அது வந்து 100% ரைட்டோ 100% தப்போன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆர்வம் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. காமியம் இல்லாமல் எந்த வேலையும் பண்ணவும் முடியாது. ஏன்னா அந்த மாதிரி இருக்கவும் முடியாது. ஓகே, இதுலயும் பாயிண்ட் இருக்கு, அதுலயும் பாயிண்ட் இருக்கு, இல்லன்னு சொல்லல. ஆக்சுவலா காமியான்னு சொல்றீங்கல்ல, அந்த காமியமே இல்லாம இருக்குன்னு சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஒரு செயல் வந்து நம்ம எடுத்து செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த செயலே எனக்கு அந்த ஃபுல் அந்த அந்த காமியமா நீங்க என்ன சொல்றீங்களோ அத அந்த அந்த செயலே கொடுக்குதுங்கிற செயலினுடைய பலன் கொடுக்கல, அந்த செயலே எனக்கு கொடுத்துருதுன்னு சொல்றேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்துல செய்யும் பொழுதுதான் நம்ம எதுக்குமே உட்கார்ந்து தொங்கிட்டு இருக்க தேவையும் இல்ல. அதே மாதிரி வரக்கூடிய விளைவுகள்னால நம்ம முடங்கி போற இதுவும் கிடையாது. ஒரு மாதிரி ஒரு லிபரேட்டடா வேற மாதிரி அன்லிஸ்டா இருக்கு அந்த ஆக்ஷன். அதுவே வந்து நம்மளுக்கு ஃபீட் கொடுக்குது கண்டிப்பா. சோ அது காமியமா எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பட் கண்டிப்பா அதுல இருந்து ஒண்ணு கிடைக்குது. அந்த செயல் மட்டுமே போதுமானதா இருக்குது அப்படிங்கறதுதான் அந்த இடத்துல. ஓகே 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 சரி. ஒரு சாதாரண மனுஷன் வந்து எனக்கு வேலை செய்யறதுக்கு ஆர்வம் அப்படின்னு தான் டாபிக் ஆரம்பித்தோம். எகெயின் இப்போ என்ன பண்ணுவோம்னா, இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு இதில் ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செஷன் டைம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் இப்போ எண்டு பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் செஷன் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே, நல்லது. ரெக்கார்ட் போட்டேன். உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க ஐயா. சொல்றேங்க ஐயா. ஐயா, இப்போ ஒரு செயலை வந்து ஆர்வமா செய்வது எப்படின்ற கொஸ்டின் இருக்குங்க. இப்போ நம்ம சிறு வயசுல இருந்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்வம் உருவாக்க 3 விஷயமா இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம ஒரு செயல் மேல தன்னிச்சை ஆர்வத்தை உருவாக்குறது, இன்னொன்னு இயல்பாவே ஆர்வம் செஞ்சுக்கிறதுங்க. 3வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்கனால அந்த ஆர்வத்தை திணிக்கப்படுறது. இப்போ இந்த 3 விஷயங்கள் தான் வந்து செயலை பேஸ் பண்ணியதே இருக்கு இல்லைங்களா? இப்போ வந்து நான் வந்து தன்னிச்சையா ஆர்வமா இருக்கணும் அப்படிங்கிற தன்னிச்சை எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த செயலோட இறுதி நிலை, அந்த செயல்ல கிடைக்கிற விளைவு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, என்னுடைய இண்டிவிஜுவலுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தால் நான் அதை ஆர்வமா செய்வேன். எப்படின்னா, என்னை கோயம்புத்தூர் இன்னைக்கு போயிட்டு வர சொல்றாங்க, சத்தியமங்கலத்தில் இருக்கேன், இன்னைக்கு கோயம்புத்தூர் போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. பட் எனக்கு வந்து வேற ஏதோ ஒர்க் இருக்கு. அப்ப எனக்கு அங்க போக முடியுமான்னா இன்ட்ரெஸ்டா வேற வழி இல்லாம அவங்க தொந்தரவு பண்ணி போறேன்னு வைங்களேன். இதே எனக்கு கோயம்புத்தூர்ல நான் இன்ட்ரெஸ்டா செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு போறேன், ஒரு புக் ஸ்டால் போறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் இன்ட்ரெஸ்டா போயிட்டு வந்துடுவேன். அப்ப அந்த முடிவு வந்து அந்த செயல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய முடிவு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபேவராக, அது எனக்கு பிடிச்சமா இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த செயல் ஆர்வமா தான் போகும். இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அந்த ஆர்வத்தை எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம இப்போ அகம்புறமெல்லாம் நல்ல தெளிவா புரிஞ்சதுனால கண்டிப்பாலும் நமக்கு ஒரு வேலையில இருக்கோம். அப்ப அந்த வேலையை வந்து செய்ய வேண்டிய சூழ்நிலை பிடித்தம் இல்லாம இருக்கு. இப்ப இந்த இடத்துல நான் எப்படி ஆர்வத்தை உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்றப்ப, இப்ப அந்த செயல் வந்து எனக்கு பிடிக்கல. பட் அந்த செயலை வந்து வேற மாதிரி பார்த்துக்கலாம். இதை வந்து நான் என்னோட பாஸ் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவருக்கு இன்ட்ரெஸ்டா நான் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த விளைவை வந்து நான் திருப்பிக்க முடியும். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை.
பட் அவருக்கு எப்படி சப்போர்ட் ஃபேவராக கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசனை பண்ணேன் அப்படின்னு கேட்டால் அந்த செயல் மேலே ஒரு ஆர்வம் வந்துடும். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் செய்யக்கூடிய செயல் வந்து பார்த்தீங்கன்னா திருப்தியாக பண்ணணும் அப்படின்னா அதனுடைய முடிவு வந்து ஒரு 2 இருந்தால் மட்டும்தான் முடிவாக இருக்கும். இல்லை அப்படிங்கிறப்ப கண்டிப்பாலும் நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டா வெறுப்பாகவோ இல்லைன்னு கேட்டால் மற்றவங்களுடைய இதுக்காகவோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மற்றவங்க வேண்டா வெறுப்பு எல்லாமே என்ன சார்ந்தே நான் திருப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேங்க. ஒன்றும் அதனோட முடிவு எனக்கு ஃபேவராக வரணும், இல்லைன்னா எனக்கு கொடுத்த வேலை இருக்கும் அவருக்காவது நம்ம இப்படி சரி செஞ்சு கொடுக்கலாமே அப்படிங்கிற எண்ணத்தில் வரணும். சரிங்களா? இந்த 2 வரப்ப கண்டிப்பாக அந்த செயல் வந்து ஆர்வமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஞான புரிதல் வர்றதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இது புரியாமையே குழப்பிட்டு நம்ம அந்த ஆர்வத்தை வந்து வலுக்கட்டாயமா திணிச்ச மாதிரி ஒரு டிமாண்டா போயிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஃபேவரை திருப்பிக்கிறப்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஐயா. ஓகே, சரி. வேற யாராவது கேள்வி இருக்குங்களா? இது சம்பந்தமான கேள்விகள் கஷ்டமா இருக்கு. சொல்லுங்க பபுலால சொல்லுங்க. ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. அதாவது ம் ஒரு எந்த ஒரு உயிரா இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு 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 விஷயத்துல ஒரு நமக்கு தெரியாமலேயே நம்ம சூஸ் பண்ணாமலேயே நமக்குள்ள ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ், ஒரு ஆர்வம்ங்கிறது ஒண்ணு இருக்கும். ம் உங்களுக்கு ஒரு டாபிக் மேல இருக்கும், எனக்கு ஒரு டாபிக் மேல இருக்கும். ஏதோ ஒண்ணு நம்மளுடைய செயல்கள் அதாவது நமக்கே தெரியாது எதுக்காக ஏன் பண்றோம்னு. ஆனா நீங்க இப்போ எந்த பாயிண்ட்ல வாழ்க்கையில நிக்கிறோமோ அந்த பாயிண்ட்ல இருந்து பின்னோக்கி பார்த்தோம்னா சில புள்ளிகளை சேர்த்தோம்னா நமக்கு தெரியும் அது ஒரு ஹிடன் பியூட்டிஃபுல்லா ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அந்த ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு உயிரே கிடையாது. அது ஸ்பெஷல் சைல்டா இருந்தா கூட அதுக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்கு. இப்போ அது ஏதோ ஒரு ரேரா ஒரு ப்ரெஷியஸா கிஃப்ட் அந்த மாதிரி மேஜிக் ப்ராடிஜி அப்படி எல்லாம் சொல்ல வரல. ஏதோ ஒண்ணு இப்போ ஒருத்தவங்களுக்கு அந்த சமையல் ஒரு ஒரு ஏதோ ஒரு இதுல இருக்கு அப்படின்னா அதாவது இது சின்னது பெரியதுன்னு இல்ல, ஏன்னே தெரியாம காரணமே தெரியாம சொல்ல முடியாம நம்மளுக்கே கூட தெரியாம ஏதோ ஒரு விஷயத்துல எல்லாருக்குமே ஆர்வம் உண்டு. அந்த ஆர்வம் தான் நம்மள டிரைவ் பண்ணி கொண்டு போகுது. இப்போ நம்மளுடைய செயல்களை வந்து அதுக்கு அலைன் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு தேவையான எனர்ஜி வந்து நம்மளுக்கு நேச்சுரலா கிடைக்குது நம்ம வேர்ஹவுஸ்ல இருந்து. அதுக்கு கான்ஃபிளிக்டிங்கா இருக்கும் பொழுது நம்ம வந்து இப்ப அவன் சொல்றான் இவன் சொல்றான் இதுதான் ட்ரெண்ட்ல இருக்கு அதுதான் ட்ரெண்ட்ல இருக்குன்னு இப்ப நிறைய நம்மளுக்கே தெரியாது இல்லையா? சோ நம்மளுக்கே கூட சில தெரியாம இருக்கலாம். சோ எதையோ பின்னாடி ஓடிட்டு இருக்கும்போது அதெல்லாம் வந்து எவ்வளோ நம்ம முக்கியம்னு நினைக்கிறோம். ஆனா அதுக்கெல்லாம் ஒண்ணு பெருசா வந்து கிடைக்காது. இப்போ நீங்க இந்த சாரி இப்போ இந்த பகவத் தர்ஷன் ஒண்ணு பப்ளிஷ் பண்றீங்க அப்படிங்கும் பொழுது அது அந்த செயல் ரிலேட்டடா உள்ள விஷயத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வெப்சைட் டெவலப்மெண்ட் அதுக்கு இதுக்கு இந்த லொட்டு லொசுக்கு கீழே உள்ள ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்கும் கோடிங்க்கு எல்லாத்துக்கும் நீங்க ஆர்வத்தோட செஞ்சு ஆர்வத்தோட லேர்ன் பண்ணி பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனா அந்த மேல இருக்கிற ஒரு புள்ளியும் உங்களுக்கு அடிப்படையா இருக்கிற ஒரு அந்த டிரைவும் மீட் ஆகும் பொழுது இந்த நடுவுல உள்ள அதுக்கு தேவையான குட்டி குட்டி வேலைகளுக்கு நமக்கு ஆர்வம் இல்லைன்னா கூட நம்ம அதுல ஈடுபடுறோம், அதுக்காக வேண்டி ஒரு வேலை செய்யறோம், அது கொண்டு போய் விடுது, இல்ல கரெக்டான ரிசோர்ஸ் கிடைக்குது. அந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தருக்குமே அது அந்த செயல்பாடு இருக்கு. அது ஒரு அழகான ஒரு டான்ஸ் அதுக்குள்ள இருக்கு. சோ நம்ம முதல்ல வந்து எல்லாருக்குமே ஒரு விஷயத்துல ஆர்வம் இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ரெண்டாவது நம்ம அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இது பண்றது ஏதோ ஒரு இது மாதிரி அப்படி இல்லாம அவங்கவுங்களுக்கு என்ன அது நேச்சுரலா என்ன வருது அப்படிங்கிறதோட நம்ம அந்த ஃப்ளோல போகும்போது நம்மளுக்கு அது எல்லா செயல்களுக்கும் ஆர்வம் வந்துதான் செயல்படணுங்கிறது கிடையாது, வராது, வர முடியாது. நிறைய மண்டேன் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் அதுக்குள்ள. அதுக்கெல்லாம் நம்ம ஆர்வம் வந்துதான் செயல்படணும்ன்ற அவசியம் கிடையாது, நம்மளால முடியாது. ஆனா நம்மளால செயல்பட முடியும். அது அந்த புள்ளியையும் நம்மளுக்கு நேச்சுரலா இருக்கிற புள்ளியையும் ஜாயின் பண்ணும்போது மத்த நடுவுல உள்ள குட்டி குட்டி விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா இட் இஸ் டேக்கன் கேர். அது கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் வந்து இட் இஸ் ஃபாலோயிங் இன் பிளேஸ். ஸோ அதை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு தோணுது. நம்ம என்னத்தையோ போய் தேட தேவையில்லை, இருக்கு ஆல்ரெடி. ஓகே, இப்போ இங்கதான் பெரிய வேறுபாடு இருக்கு.
அது ஐயா, நீங்க சொல்றீங்க ஆர்வம் இல்லாமலும் பண்ணலாம் அப்படின்னு. நான் எதிர்பார்க்கறது ஏதோ ஆர்வம் இருந்தால்தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஓகே. ஆர்வம் இல்லாமல் பண்ணான்னா அது கடனுக்கு பண்ண மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கடனுக்கு பண்ண மாதிரி இருந்தான்னா அதனுடைய செயலுடைய அவுட்புட் வந்து ஒன்றுத்துக்குமே யூஸாக இருக்காது. ஓகே. கரெக்டுங்க. இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு இப்ப நீங்க இந்த பகவத் தர்ஷனோட அவுட்புட் வந்து உங்களுக்கு ஆர்வத்தை கொடுக்கலாம். பட் கோடிங்ல எல்லாம் ஆர்வமா நான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஆர்வமா இருக்கணும், சி ஸ்கிரிப்ட்ல ஆர்வமா இருக்கணும், பப்ளிசைசிங்ல ஆர்வமா இருக்கணும்லாம் உட்காந்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அதெல்லாம் நம்மளுக்கு அதுல எல்லாம் ஆர்வம் வந்துதான் அதை பண்ணணுங்கிறது கிடையாதுல்ல. அதுக்கு தேவையானது வரும். அதுக்கு ஆர்வம்லாம் வந்து நீங்க அதை தெரிஞ்சுக்கணும்னு ஐ டோன்ட் நோ. நமக்கு அது தெரியல எனக்கு. ஏன்னா இல்ல அந்த என்னுடைய இத பாருங்க, அந்த இது வந்து எனக்கு வந்து என்ன வேணும்னா ஐயாவுடைய கருத்து ஆன் த வெப்சைட் இந்த மாதிரி வரணும், அவ்வளவுதான். என்னுடைய நாலேஜுக்கு வந்து கோடிங்கோ ஜாவாவோ சிஓ மியோ டிஏயோ தெரியாது. எக்ஸாக்ட்லி. ஓகே. தெரிஞ்சதை வச்சு இந்த மாதிரி கொண்டாட முடியுமா வாஸ் மை கொஸ்டின். ஐயா விருப்பமான இதுலதாங்க ஐயா நம்ம செயல்படுத்த முடியும். விருப்பம் இல்லாம அந்த துறையில நம்ம எதையும் செய்யறதுக்கு அதுதான் நான் சொல்ல வரேன். அவங்க என்ன ஆமாங்க சொல்றாங்கன்னா வேற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. நான் என்ன இல்லைங்கய்யா. இல்லதாங்க ஐயா இல்லதாங்க ஐயா ஐயா இல்ல இன்னொன்னுங்க இப்போ ஐயா பகவத் ஐயா நான் இல்ல இப்போ பாபுலால் ஐயா இப்போ உங்களுக்கு விருப்பம் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க உங்களை விட ஒரு ஒரு பெரிய விஷயத்த வச்சு ஒரு இதை செய்யும் பொழுது, அதாவது பாட்டம் லைன் என்ன சொல்ல வரேன்னா வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ அப்படிங்கிறது தான் நம்மளோட முன்னாடி ஈக்குவேஷன். புரிதலுக்கு முன்னாடி நம்ம அந்த ஈக்குவேஷனை விட்டுட்டு நம்மளால செயல்படுத்தவே முடியாது. எதை எடுத்தாலும் வாட் இஸ் இன் இட் ஃபார் மீங்கிறது இருக்கும். இப்போ இப்போ ஒரு கதை கூட சொல்லுவார்ல, எனக்கு இந்த புதையல் அந்த புதையல் எல்லா புதையலும் நீ எனக்கு வழி காமிக்கிற, உனக்கு எதுவுமே வேண்டாமான்னு அந்த திருடன் கேட்பான். அதாங்க அப்போ அவர் வாட் இஸ் இன் சொல்லுவாரு, இட் ஃபார் மீ இல்லாம எதுவும் பண்ண முடியாது. அதான் டிரைவிங் ஃபோர்ஸ். இல்ல வாட் இஸ் அப்படி இன் இட் ஃபார் மீனா இனிமேலாம் நம்மளுக்கு எதை கொடுத்தாலுமே நம்மளுக்கு கட்டாது. ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயம் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபை ஆயிடுது இல்ல. அது இல்லாம நமக்கு எதுவும் பண்ண அகத்துல தானே முடியாதுல்ல. வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ இது இல்லாம ஒரு காரியமும் பண்ண முடியாதுல்ல. ஐயா வேணும்னா ஐயா நம்ம ஐயா ஒரு திறமைய நிமிஷம். ஐயா வேணும்னா நம்ம திறமையை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு வாய்ப்பா ஒன்னாலும் அது அப்படி நினைச்சா ஒன்னாலும் இன்னொரு ஃபோர்ஸ் நம்ம அதுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படுத்திடலாம். நம்ம திறமைய திறமையே இல்லைன்னா கூட அந்த வேலை முக்கியமா திறமையெல்லாம் வந்துரும் அதுக்கப்புறம். ஐயா கரெக்டுங்க ஐயா. மேடம் சொல்றதுல வந்து நான் உடன்படுறேன். என்ன ரீசன் பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு ஆர்வம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாம இருக்குங்க ஐயா. செய்யக்கூடிய செயல் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்வத்தோட லிங்க் ஆகிறப்ப கண்டிப்பா நம்ம செயல் வந்து ஆர்வம் போயிடும். ஒரு இருக்கும். பட் அதோட இணக்கம் இல்லாத செயல்கள் செய்யறப்ப வந்து பாத்தீங்கன்னா அதோட இணக்கமாகிற வரைக்கும் முரண்பாடாவே தான் இருக்குங்க ஐயா. அது என்னுடைய எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா இல்லையா மொத பாயிண்ட் ஆர்வம் வந்து ஆர்வம் கிடையாது. பாயிண்ட் வந்து எனக்கு வேணும். அதான் பாயிண்ட். ஆமாங்க ஐயா கரெக்டுங்க ஐயா. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா மெயின் 2 விஷயம் வேணும். ஒண்ணு பணம் வேணும், இன்னொன்னு வந்து புகழ் வேணும் அப்படிங்கறத இருக்குங்க. இப்ப இந்த ரெண்டுமே வந்து நோக்கி நம்ம செய்யறோம்னா இது உண்மை அல்ல. உள்ளுக்குள்ளார வந்து இருக்கக்கூடிய சொல்றது கரெக்ட். எனக்கு ஒண்ணு வேணுங்கிறது அது வேணும், அது ஆல்ரெடி இருக்குன்னு சொல்றேன். அத வந்து நம்ம தேடி அது எப்படி இருக்குன்றீங்க? எதுவுமே இல்லாம நம்ம நம்ம ஒரு ஒரு உயிரோட்டமே இருக்க முடியாது. எல்லாருக்குமே ஒரு நாள் கேம்பஸ் ஒண்ணு ஃபுல் பண்ணுது. நம்மளுக்கு அந்த ஒரு ஏதோ ஒண்ணு வேணுங்கிறத நோக்கி தான் நம்ம ஓடுறோம். இவ்வளவு நாள் நமக்கு வேணுங்கிறது வந்து நம்மளுடைய ஒரு இன்னர் சாட்டிஸ்பாக்சன் மாதிரி இருந்தது. இப்போ அந்த இடத்த வந்து காலி பண்ண பிறகு அதை நோக்கி நம்ம எதுவுமே ஓட மாட்டோம். அப்ப நம்ம என்ன பண்றதுன்னா இனிமே வந்து நமக்கு எது கிடைச்சாலும் போனஸ் தான். ஏன்னா முதல் கிடைச்சிருச்சு. நம்ம வந்த
முடிஞ்சிச்சு, முதல் கிடைச்சிருச்சு, முடிஞ்சிச்சு. இனி எது கிடைச்சாலும் சரி, கிடைக்காட்டியும் சரிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. ஆனா கிடைக்காட்டியும் பரவாயில்லன்னு நம்ம ஒரு வேலையும் பார்க்காம இருக்க தேவையில்லை. நம்மளுக்கு அந்த எனர்ஜி இருக்கு, நம்ம கெப்பாசிட்டி இருக்கு, டேலண்ட் இருக்கு, வாட் எவர் இட் இஸ். அப்போ அதை வந்து ஒரு பிளேஃபுல்லா யூஸ் பண்றோம். இதுக்கப்புறம் கிடைக்கிறது எல்லாமே போனஸ் தான். பட் கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணணுங்கிறது வந்து நம்மளுடைய நேச்சருக்குள்ளே இருக்கு. இப்ப உங்களுக்கு என்னவோ ஒண்ணு தோணி இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு தோணும் இல்ல பரவாயில்ல. ஸ்டார்ட் பாயிண்ட் என்ன சொல்லுங்க, அது மட்டும் சொல்லுங்க. ஸ்டார்ட் பாயிண்ட் என்ன? எனக்கு என்னுடைய கருத்து பிரகாரம் ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து எனக்கு இது வேண்டும், அவ்வளவுதான். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, எக்ஸாக்ட்லி. ஓகே, அதோட முடிச்சிடுவோம். இல்ல, எனக்கு இது வேணுங்கிறது வந்து இது ஏன் வந்து இவ்ளோ கான்ஃப்ளிக்டிங்கா இருக்குன்னா, இவ்ளோ நாள் நமக்கு எது வேணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம உள்ள சாட்டிஸ்பாக்சன் வேணும்னு நினைச்சிட்டு இருந்தது நம்மளுக்கே தெரியாம அதுதான் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருந்தது. அதனாலதான் இப்போ விஜய் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, இப்ப எனக்கு எங்க போறதுன்னே தெரியல, எந்த செயலுமே ஈடுபாடு வரலங்கிறார் இல்லையா. அதுக்கு காரணம் என்னன்னு நான் சொல்றேன். அதாவது நமக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிறதுமே இதுக்கு முன்னாடி வரைக்கும் எதன் அடிப்படையிலன்னா, நம்ம அகம் சார்ந்த திருப்தி அடிப்படையில தான் நம்ம அதை வேணும் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றேன். இப்ப நம்ம அதை விட்டுறோம். அப்ப எப்படி எதை வேணும்னு சொல்றதுன்னே தெரியல, எதுவுமே வேணும்னே தோணலையே, அப்ப என்ன பண்றதுங்கிறது தான் கேள்வியா இருக்கு. அப்படிங்கிற கான்டெக்ஸ்ட்ல தான் இத பேசிட்டு இருக்கோம். ஓகே, ஃபைன். உங்களோட ஸ்லைட போடுங்க. ஐயா, இதுக்கு இணைவா என்னுடைய இயல்பு சொல்லிட்டுங்களா, சொல்லலான் இருக்கேன். சொல்லுங்க. இப்ப வந்து நான் பாத்தீங்கன்னா சிறு வயசுலன்னா அந்த பள்ளி பருவத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா, மக்கள் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா, அது ஒரு சின்ன கோடு, அவ்வளவுதான். அப்ப அவங்க ஏதாவது ஒண்ணு கொடுத்தா சரியாகுமா அப்படின்னு பாக்குறப்ப நான் வந்து ஒரு கண்டிஷன் வேறப்ப அந்த ஜோதிடத்தின் மேல மிகப்பெரிய வெறுப்பா இருந்தேன். சரி. ஏன்னா நிறைய பேர் அங்க போய் அடி வாங்கி வீணாகுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுங்க. திரும்ப வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துக்குள்ள நுழையிறேன், இதையாவது போறேன். இது எல்லாமே அடிப்படை என்னன்னு கேட்டா உள்ளுக்குள்ள ஏதாவது ஒருத்தருக்கு அந்த கஷ்டப்படுறோம் சரி பண்ணணும் அப்படிங்கிறது. திரும்ப வந்து நாங்க ஆன்மீகத்துக்குள்ள சுத்துற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 25 வருஷம் இதுக்குள்ளே நுழையிறாங்க. ஒவ்வொன்றும் கிடைக்கிறதெல்லாம் சரின்னு நான் பாக்குறேன். இதுதான் கரெக்டா இருக்குமோ, இதுதான் கரெக்டா இருக்குமோன்னு பாக்குறேங்க. திரும்ப எங்களுடைய அப்பா வந்து இறந்து ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ள என்ன நடந்துச்சு தெரியல, ஜோதிடத்தை பக்கம் திரும்புறேன். என்ன காரணம் நினைச்சேன்னா, ஜோதிடத்தை வச்சு இவ்வளவு வீண் பண்றாங்களே, இதை வச்சு ஏன் நாம சரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள உள்ள வந்தேங்க. வந்து ஒரு 6 வருஷம் பக்கம் ஆய்வுலயே எல்லாம் கொண்டு போய் படிச்சு அதுக்குண்டான எல்லாம் முயற்சி முடிச்சேங்க. அப்போ வந்து எனக்கு ஐயா வந்து கையில கிடைக்கிறாரு, பகவத் ஐயா வந்து என்னுடைய கையில கிடைக்கிறாரு. அப்ப இதுக்கும் அவருடைய முதல் வீடியோ பாத்தீங்கன்னா ஜோதிடம் வந்து பாத்தீங்கன்னா சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான வீடியோ தான் நான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். அப்ப என்னன்னு கேட்டா அது உண்மை, நான் எடுத்துக்கிறேன், கரெக்ட், ஜோதிடம் வந்து கரெக்ட் இல்ல, கரெக்ட் தான் அப்படிங்கிறது. ஆனா ஐயாவோட புரிதல் நான் எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அந்த அடிப்படை கேள்விக்கு வந்து சரியான விடை கிடைச்ச மாதிரி இருக்குங்க. இப்ப வர்றவங்க கிட்ட ஜோதிடத்துல எந்த ஒரு ரொம்ப மோசமான நிலையில வந்தாலும் நான் வந்து அவருக்கு ஐயாவோட தீர்வோட இணைச்சு பதில் கொடுக்கறப்ப வந்து அந்த அவங்க திருப்தியாவும் மிக நிச்சயமா மலர்ச்சியா போறாங்க. அவங்க கையெடுத்து கும்பிட்டுட்டு போற என்னால அனுபவிக்க முடியுது, பார்க்க முடியுதுங்க. அப்போ எனக்குள்ள அந்த ஆர்வம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒண்ணு பிடிச்சு அதுக்குள்ளார வந்து அதுக்கு சப்போர்ட்டா வரப்ப அதை இழுத்துக்குது. இப்போ ஹேமா மேடம் சொன்ன மாதிரி அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வரப்ப அந்த சைட்ல வர சிறு சிறு விஷயங்கள் எல்லாம் வந்து பெரிய மேட்டராவே தெரியுது இல்லைங்க. அது வந்து நான் சொல்றேங்க ஐயா. ஓகே, ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்றேன். அதாவது முதலில் இலக்கை சரியாக முடிவு செய்ய வேண்டும். தலைப்புக்கு சூட்டபிளா அது பேசுது, என்ன வேணாலும் இருக்கட்டும். செயலை ஆர்வமாக செய்வது எப்படி, என்ன வேணாலும் செயல் இருக்கட்டும். இந்த ஆரம்பத்துல நான் சொன்னேன், நம்ம வந்து ஸ்ரீ பகவத் பேசுறது உள்முகத்தை பற்றி தான், இது கேள்வி வந்து வெளிமுகத்தை பற்றி. அதனால வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் இந்த பதில். ஸோ முதலில் இலக்கை சரியாக முடிவு செய்ய வேண்டும். ஒருத்தர் வந்து கிளாஸ் 1 எக்ஸாம் பாஸ் பண்ணணும் சார் அப்படின்றாரு. இன்னொருத்தர் வந்து கிளர்க்கு எக்ஸாம் பாஸ் பண்ணணும் சார். இன்னொருத்தர் வந்து இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும் சார்.
இன்னொருத்தர் வந்து இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண, இந்த மாதிரி வெரைட்டிஸ் சொல்றாரு. ஓகே. முதல்ல அவங்க வந்து இந்த இதை ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்புறம் அது குறித்த அனைத்து தகவல்களையும் திரட்டி ஒரு தீர்க்கமான சரியான முடிவுக்கு வர வேண்டும். இந்த 1 and 2ல நிறைய ஃபெயில் ஆகிறாங்க. நிறைய டேட்டா கலெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்புறம் கால நிர்ணயம், டைம் லிமிட் செய்து கொள்ள வேண்டும். அப்புறம் பிசினஸ்னா அதற்கு உரிய நிதி தங்கு தடையின்றி கிடைக்க வகை செய்து கொள்ள வேண்டும். பிசினஸ்னா அஃப்கோர்ஸ் ஹார்ட் ஒர்க்கு நெக்ஸ்ட். கண் துஞ்சாமல் பசி நோக்காமல் அதை அடைய இடைவிடாது உழைக்க வேண்டும். தட் இஸ் தி ஹார்ட் ஒர்க். எந்த தடைகளும் வந்தாலும் தாண்டும் மனப்பக்குவம் வேண்டும். அதாவது நம்ம ஐயா சொல்ற அந்த 10 கட்டளைகளில் வரக்கூடிய ஒரு கட்டளை இதுதான். அந்த 1 to 6ல தான் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் ஆகுது எல்லாமே. அதுல வந்து முதல்ல வருது பாருங்க, அதான் இம்பார்ட்டன்ட். நமக்கு என்ன வேணுங்கிறது ரொம்ப கிளியரா நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து ஐயையோ எனக்கு வேணாம் இது வேணாம் அப்படின்னு நம்ம பிசு பண்ணிட்டோம், அது ஒண்ணுத்துக்குமே இருக்காது. இதுதான் முக்கியமான பாயிண்ட் வர்றதுல. கொஞ்சம் 6 மாசம் டைம் எடுத்துக்கலாம், மற்றவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம், நம்ம இதை பண்ண முடியுமான்ட்டு விசாரிச்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பண்ணிட்டுறவங்க நம்மால இது பண்ண முடியுமா, நான் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற லோட்ல அதெல்லாம் யோசிச்சு பண்ணும் பொழுது நிச்சயமா பண்ண முடியும். கொஞ்சம் அதை ஸ்பிளிட் பண்ணி பார்க்கணும், வேற ஒன்றும் இல்லை. நிச்சயமா பார்க்கலாம். ஏதாவது கமெண்ட் இருக்கா இந்த ஷீட்ல? பாப்லால் ஐயா, ஒரு விஷயத்த டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி அதை போய் ரீச் பண்றதுங்கிறத வந்து நீங்க அழகா பிரேக் டவுன் பண்ணிருக்கீங்க. இதுல எனக்கு எந்த விதமான கான்ஃபிளிக்ட் இல்ல. நான் சொல்ல வர்ற ஒரு விஷயம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னன்னா, நான் என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறேன்னா, நமக்கு அந்த ஆர்வம் நடுவுல வந்து ஒரு 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 வேக்கம் வருதுன்னு சொல்றோம் இல்லையா? விஜயா இருக்கட்டும், இப்ப பல வருஷங்கள் அந்த இது இருந்தது இருக்கு. சோ ஒரு ரீசெண்டா புரிஞ்ச விஷயம் தான். இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரொம்ப மேக்ஸிமைஸ் பண்ணி சொல்றேனே, இப்போ எனக்கு ஒரு 10 ரூபாய் கூட வழி இல்ல அப்படிங்கும் பொழுது, யாராவது ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு வேலை செஞ்சு கொடுன்னு சொன்னா கூட நம்ம செய்வோம். ஆமா. அப்போ இது வேணும் அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் மோட்டிவேட்டர்ஸ் வந்து நமக்கு ஒரு பணமா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், ஸ்டேட்டஸா இருக்கலாம், பவரா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். நமக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த வேணும்னு நினைச்சு அதெல்லாம் தேவைதான், எல்லாமே வாழ்க்கைக்கு தேவைதான். ரிலேஷன்ஷிப் தேவை, பணம் தேவை, கெரியர் தேவை, ஒர்க் எல்லாமே தேவை. ஆனா நம்மளுக்கு வந்து அதெல்லாம் ரீச் பண்ண பிறகு, இப்ப நமக்கு ஏதோ ஒண்ணு வேணும்னு நினைக்கிறோம், 10,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குது அப்படிங்கும்போது, கிடைச்ச உடனே அந்த மொமெண்ட்ல எனக்கு ஒரு நிம்மதி வருது. அடுத்த இலக்கை நோக்கி ஓடுறேன். ஆனா எதுக்காக ஓடுறோங்கிறதே தெரியாம ஓடிட்டே இருக்கும் பொழுதுதான் அப்புறம் தான் நம்மளுக்கு புரியுது, நமக்கு அடிப்படையா நம்மளுக்கு ஒரு டெம்பரரியா ஒரு மன நிம்மதி வருது. அதுக்காக தான் இது எல்லாத்தையும் தேடுறேன். என்னதான் எக்ஸ்டர்னலா இருந்தா கூட அது டிரான்ஸ்லேட் ஆகி நம்ம டைஜஸ்ட் பண்றது வந்து நம்மளுடைய அக உணர்வாதான். அப்போ அதுக்காக தான் நம்மளுக்கே தெரியாம ஒவ்வொரு விஷயத்த நினைச்சு ஓடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரியுது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு கோடீஸ்வரன்கிட்ட போய் நான் 5 ரூபாய்க்கு வேலை கொடுக்குறேன்னா அவன் மதிக்கவே மாட்டான். அவன் எதுக்கு அந்த வேலையை பண்ண போறான்? இப்போ ஒரு நல்ல குடும்ப சூழ்நிலையில இருக்கிறவங்க கிட்ட போய் நான் ஏதாவது ரிலேஷன்ஷிப் வைஸ் நான் ஏதாவது ஒரு இன்கிரிமெண்ட் கொடுத்தேன்னா, அவங்க அதை பத்தியே, அவங்களே ஆல்ரெடி நல்லா அமைதியா அழகா ஒரு குடும்பத்தோட இருக்காங்கும் போது அதை பத்தி மைண்ட் பண்ண மாட்டாங்க.
அதே மாதிரி இப்ப நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்கள்ட்ட போய் நான் வந்து உனக்கு இந்த ஜமீன்தார் வேலை தரேன்னு சொன்னா அதை கண்டுக்கவே மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரிதான் நமக்கு புரிதல் ஏற்பட்ட உடனே நம்மளுக்கு என்ன இதுக்கு மேல ஒண்ணுமே கிடைக்க முடியாதுங்கிற ஒரு விஷயமே நம்மளுக்கு கிடைச்சிருது. அந்த திருப்தி வந்துருச்சு, அது வந்துருது அப்படிங்கும் பொழுது நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, இனிமே இந்த மாதிரி 5க்கும் 10க்கும் எல்லாம் நம்மளால மோட்டிவேட் ஆக முடியாது. இதுல எல்லாம் மோட்டிவேட் எல்லாம் ஆகி எல்லாம் நம்ம எல்லாம் வேலையெல்லாம் செய்ய மாட்டோம். அன்லஸ் அதர்வைஸ் அந்த வேலை முக்கியம். அந்த அந்த விஷயம் அப்படிங்கும் பொழுது நமக்கு அந்த டினாமினேட்டரே காலி ஆயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இப்பதான் நம்ம சுதந்திரமா செயல்பட ஆரம்பிப்போம். இனிமே வந்து வரக்கூடிய ரிசல்ட்டுக்காகவும் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். இது வரைக்கும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகி அந்த உள்ளுணர்வை கொடுத்துட்டு இருக்குதுங்கிறதும் நமக்கு இப்ப தேவையில்லை. அது வரும் போகும், அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுதுங்கும் பொழுதுதான் நம்மளுக்கு ஏதோ கம்ப்ளீட்டா அந்த அந்த இதுவே ஓபன் அப் ஆகுது. நீங்க சொல்றது ஒரு ராமகிருஷ்ணரோ ஒரு விவேகானந்தரோ ஒரு ஸ்ரீ பகவத் மாதிரியோ வாழ்ந்துடலாம்ன்றீங்களா? நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்போ அடிப்படையா இப்ப நான் எனக்கு பிரச்சனை, ஒரு பண பிரச்சனையா இருக்கலாம், ஃபேமிலியில ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். இப்போ அகத்தீர்வு வந்து உடனே நம்மளுக்கு ஏன் அந்த விஷயத்துல எல்லாம் நம்மளுக்கு ஏன் தீர்வு கொடுக்கல? நமக்கு இதுவே புரிஞ்சிச்சுல, ஏன் இதெல்லாம் வேலை செய்யலன்னு பார்க்கும் பொழுதுதான் இது புரிஞ்சது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு சராசரியான அடிப்படையான மனுஷிதான் நானும் நீங்களும் எல்லாருமே. இப்ப நம்மளுக்கு இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு தான் ரொம்ப யூஸ் ஆகும். இப்பதான் நம்மளுக்கு வந்து இப்ப வந்து நம்ம தோத்து போயிடுவோமோன்னு யோசிக்க மாட்டோம். அது அவன் இப்படி நினைப்பான்னு யோசிக்க மாட்டோம். அது இது நம்மளுடைய அந்த ஒரு எதிர்பார்ப்பே வந்து நம்ம இக்னோர் பண்ணிட்டோம்னா, இனிமே நம்ம எதை வேணா இப்ப நான் முதல் பதிவு பண்றது அந்த ஒரு நடுவுல உள்ள வேக்கம் ஏன்றது. 2வது என்னன்னா, நம்மளுக்கு தான் இது ரொம்ப தேவைப்படும். ஏன்னா நம்ம இப்ப எந்த செயலை வேணாலும் தைரியமா எடுத்து நம்ம வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவை அப்படின்னா நம்ம சுதந்திரமா செயல்படணும். அதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு அப்படிங்கறதுதான். இப்போ நம்ம வந்து இது வருது அது வரல அப்படிங்கறதெல்லாம் கூட எதுவுமே தேவையில்லை. நம்மளுக்கு அது நம்மளோட லைஃப்ல இது நீடட் அப்படின்னா நம்ம வந்து இன்னுமே பெட்டரா ஃபங்க்ஷன் பண்ண முடியும். இந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு செயலை வந்து எடுத்தோம் அப்படின்னா. ஆனா அந்த செயலை எடுக்கிறதுக்கே எனக்கு உள்ள இருந்து ஒண்ணு வரணும்னு உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம திருப்பி உள்ளதான் பார்த்துட்டு இருக்கோம், வெளியில பார்க்க ஆரம்பிக்கல. அது அவ்வளவுதான் நான் வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்டிங்விஷ் பண்ண விரும்புறேன். அதுக்கப்புறம் நீங்க சொல்ற இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு நீங்க ப்ரோக்ரஸ் ஆக ஆரம்பிக்கிறேன். நான் யாரோ ஒருத்தவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படி இல்லை. நம்ம எல்லாருக்கும் நிறைய தேவைகள் இருக்கு. அந்த தேவைகள் எல்லாம் நம்ம தான் எடுத்து ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்ப அந்த மாதிரி ஃபுல்ஃபில் பண்றதுக்கு வந்து நம்ம அந்த செயலை ஈடுபட்டதுக்கு அப்புறம் தான் கூட ஆர்வம் கூட வரலாமா இருக்கும். நம்ம முதல்ல முடிவு பண்ண இல்ல ஒத்துக்கிறேன். பாயிண்ட் நம்பர் 0 வச்சு உங்க லைனை சேர்த்துக்குவோம். எக்ஸாக்ட்லி அவ்வளவுதான். அது மெட்டா தான். கரெக்ட். 0 சேர்த்துக்குவோம். முதலில் புரிதல், அப்புறம் எல்லாம் கடகடன்னு எல்லாம் மேட்ச் ஆயிடும். பட் ரொம்ப நீட்டா சொல்லிட்டீங்க. ஐ மீன் இட் இஸ் எ தண்டர் பாயிண்ட் ஹேமா. அந்த புரிதல் ஏற்பட்ட பிறகு இதெல்லாம் ப்ராப்ளம் தான், இல்லைன்னு சொல்லல. நிச்சயமா இதெல்லாம் கஷ்டமான ப்ராப்ளம் தான். we have to face that. ஆனா பாரம் அவ்வளவு இருக்காது அப்படின்னு அடிச்சு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி அதுதான் நான் சொல்றேன். இனிமே நம்ம 5-10க்குலாம் வேலை செய்ய மாட்டோம், நமக்கு தேவையில்லை. அதான் சொல்ல விரும்புறேன். இப்ப வந்து நம்ம எது பண்ணாலுமே இனிமே வந்து அது கரெக்டான ட்ராக்ல போகாம வேற எப்படி போகும்? அதத்தான் அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். ஐயா, நான் ஒரு கருத்து சொல்றேன். ஒரு அம்மா இது மாதிரி அகத்துல ஃபுல்ஃபில் ஆயிடுறோம், அதுல வந்து இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் புறத்துல அது வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண, புறம்ன்றது வேற. அகத்துல அடையத்துக்கு எதுவும் இல்லைன்னு ஒன்னாலும் புறத்துல அடையத்துக்கு உலகமே இருக்குது, நமக்கு இருக்கு. இப்போ அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு ஒரு செயல் மேல விருப்பத்தை ஏற்படுத்திக்கிறத விட விருப்பமான செயலில் ஈடுபடுங்க அப்படின்ற மாதிரி. ஆனா விருப்பமான செயல்களில் நம்ம ஈடுபடுறதுக்கும்
நம்ம டியூட்டிலாம் இருக்காது. இப்போ எனக்கு இப்போ நான் என்னோட டியூட்டி ஒரு மாதிரி இருக்கு, வேலை வேலை வேற மாதிரி இருக்கு. ஆனால் எனக்கு பிடிச்சது ஓவியம், எனக்கு பிடிச்சிருக்கு. ஓவியத்தில் நான் ஷைன் ஆக முடியும். ஆனால் அது எனக்கு புறத்துக்கு அந்த அளவு வருமானம், இப்போ இந்த அளவுக்கு ஏற்படுற வருமானம் கூட ஏற்படுத்த முடியாது. அப்போ என்னுடைய அந்த ஏதோ அடையணுன்றதுலாம் கூட என்னால் முடியாமல் போயிடும். ஆனால் நான் ஓவியத்தில் இன்னும் சிறப்பாக பண்ண முடியும். இப்போ இருக்கிற வேலையை விட ஓவியத்தில் பண்ணால் நிறைய பண்ண முடியும். விருப்பமான வேலை தான், ஆனாலும் அதை நான் ஃபாலோ பண்ண முடியாது. ஐயா கரெக்ட். இப்போ நான் சொல்ல வர்றது வந்து நீங்க சுதந்திரமா இருக்கு அப்படின்னா என்னன்னா, பாஸ்கர் ஒரு நிமிஷம் பாஸ்கர், அதாவது அந்த ஜீரோ புரிதல் இல்லாம இந்த லைன் 1 to 6 பண்ணோம்னு வச்சுக்கோங்க, 100 kg தூக்குன மாதிரி ஆச்சுங்களா. அந்த ஜீரோ போட்டான்னா அதே வெயிட் 25 kg ஆயிடும், அவ்வளவுதான். ஓகேங்கய்யா. இப்போ ஆனாங்கய்யா, இப்போ மேட்டர் அதுதான். ஆனா இப்போ நமக்கு நீங்க அந்த செயலை வந்து செய்யாதீங்கன்னு சொல்ல வரல. நானு புறத்துல எல்லா பிரச்சனையும் எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. நம்ம தான் மத்த நார்மலா பண்றவங்களை விட இங்க எஃபெக்டிவா நல்லா பண்ண முடியும். ஏன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஓவியம் தான் உங்களுக்கு பிடிக்குதுங்கிறீங்கல்ல, சுதந்திரமா செயல்படுறதுனா என்னன்னா, உங்களுக்கு எனிவே விருப்பு வெறுப்பு எல்லாம் நீங்க வந்து இது பண்ணல, உங்க ஒரு கடமைன்னு ஒரு வேலை இருக்கு, அதை போய் செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி என்ன பண்ணுவோம், என்னோடது அவ்வளவுதான், இதுக்கெல்லாம் போனேன்னா என்னால பைசா எல்லாம் கொண்டு வர முடியாது, நான் இந்த வேலை தான் பார்ப்பேன் அப்படிங்கறதோட முடிச்சுக்குவீங்க. ஒரு காரணம் சொல்வீங்க, எக்ஸ்கியூஸ் சொல்லுவீங்க என்விரான்மெண்ட். இப்போ என்ன பண்ணுவோம்னா, உங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை முதல்ல அக்னாலேஜ் பண்றீங்க. உங்களுக்கு ஓவியம் தான் பிடிக்குது, இப்போ 12 மணி நேரம் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்தா கூட இதுக்குன்னு ஒரு 1/2 மணி நேரம் செலவு பண்ணி நீங்க அதுல இண்டல்ஜ் பண்ணுவீங்க. அத என்ன இன்னைக்கு என்ன ஒரு சின்ன ஒரு குருவி என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உங்களால செய்ய முடியும்னா நீங்க இன்னைக்கு பண்ணுவீங்க. அந்த என்ஜாய்மெண்ட் அது வேற மேடம். என்ஜாய்மெண்ட் நான் அதாவது மியூசிக் கேட்கறது அது என்ஜாய்மெண்ட் வேற. அது புற அகத்துல எதாவது. ஆனா புறத்துல நான் எப்படி ஆர்வத்தை ஏற்படுத்திக்க முடியும் தான் இங்க நம்ம விவாதிக்கிறோம். புற செயல எதையோ செய்யறோம், அதெல்லாம் ஆர்வத்தை எப்படி ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு தான் இங்க கேள்வி. அதுல ஆர்வம் ஏற்பட்டுதான் செய்யணுங்கிறத விட்டுறோம், அவ்வளவுதான். ஆர்வம் இல்லாம அந்த வேலை ஷைனே ஆகாது. ஆர்வம் தான் அங்க அந்த வேலை சிறப்பாகவும் நேர்மையாகவும் சீர்மையாகவும் அமைய முடியும். ஆர்வம் இல்லைன்னா அங்க அந்த சேலை சிறக்காதுன்னு என்னுடைய கருத்து. அவ்வளவுதான். கண்டிப்பா. நான் ஜெயக்குமாருங்க, கரெக்ட் தாங்க. இப்போ ஒரு கருத்து சொல்லிடுறேங்க. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து ஒரு ஸ்கூலுக்கு வந்து +2 படிக்கிற வரையில இருக்கவங்களுக்கு ஒரு கிளாஸ் பண்ண போனாங்க. நம்ம ஐயாவோட கிளாஸ் பிளான் பண்ணி கொடுக்கலான்னு போனேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல கம்பைன் பண்ண +2ல இருக்கக்கூடியவங்க, அதுல வந்து அதாவது பார்ட் டைமா போறான் பையன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாமுக்காக போறான். அவனை இண்டிவிஜுவலா நான் கேள்வி கேட்கிறப்ப என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ல நம்பர் 1 இருக்கான். அவன் மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா பண்றான். அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்வமாகட்டும் கோல் ஆகட்டும் எந்த ஒரு விஷயமும் நம்ம புரிதல் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வர்றப்ப எப்படி எளிமையாகுது அப்படிங்கிறத பத்தி யோசனை பண்றப்ப அவனுக்கு வந்து சமுதாயம் 3 கட்டளை கொடுக்குது. ஒண்ணு, அவன் இண்டிவிஜுவலா வெளியே வரணும். இல்லைன்னு கேட்டா வெளியே இருக்கிறவங்க ஒருத்தர் ப்ரெஸ் பண்ணணும். இல்லைன்னு கேட்டா வேற ஒரு தொழிலை பாக்குறான், அங்க நல்ல வருமானம் இருக்கு அப்படிங்கிறது. இப்ப இந்த 3 விஷயத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா இருக்கக்கூடியதுல எந்த மாதிரியான மெயின் கடைசியா பார்க்க போனீங்கன்னா நீங்க அந்த பொருளாதாரத்துலதான் வந்து நிறுத்துறாங்க. அப்ப அந்த இண்டிவிஜுவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்குள்ளார அதை தாண்டி இருக்கக்கூடிய செயல்கள் கூட இம்பார்ட்டன்ஸ் வந்து வெளியிருந்து ரொம்ப வேகமா கிடைச்சிருச்சு. அப்போ அவங்ககிட்ட இருக்கிற அந்த மேக்ஸ் திறமைக்கு தவிர அவன் என்ன ஆகிறான்னு பாத்தீங்க அப்படின்னா நீட் எக்ஸாமுக்காக பயங்கரமா ப்ரிப்பரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்ல வரல. ஆனா அவனுடைய அந்த மேக்ஸ் திறமைக்கு உண்டான அவன் வந்து பாத்தீங்கன்னா NIT போயிருந்தானே இன்னும் பெஸ்டா வருவான் அப்படிங்கறது அவனுக்கு அங்க நான் புரிய வச்சேன். பட் அவன் சொல்லக்கூடிய காரணம், எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் படிக்க சொல்லியிருக்காங்க சார், அதனால இது நான் நல்லா இன்ட்ரெஸ்டா படிக்க நலத்தா இருக்கேனே அப்படிங்கிற அப்படி. ஆனா அடிப்படையா அவனை பார்க்க போன அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்வம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மேக்ஸா. எப்படி திருப்பி நீங்க என்ன சொன்னாலும் அவன் மேக்ஸ்குள்ள கொண்டு வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்குறான். இப்ப பாருங்களேன், இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலையை இன்ட்ரெஸ்டா பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்குள்ளார பிடிச்ச ஒரு செயல். தான் இப்ப நீங்க டிராயிங் சொல்றீங்கன்னா அதை வந்து நம்ம என்னன்னா இப்ப செஞ்சுட்டு இருக்கிற வேலையோட கம்பேர் பண்ணி பாக்குறோம். இந்த தொழில வந்து இந்த அளவுக்கு வருமானத்தை ஈட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்குள்ள கொடுத்துருச்சு சமுதாயம். ஆனா புரிதல் வந்துருச்சுன்னா இதை தாண்டி நீங்க அதுக்குள்ளார போக முடியும் அப்படிங்கிற ஒரு உறுதி வந்து கொடுக்கும். அப்ப இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குங்க. இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு செயல்ல இல்லை, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்துலதான் இருக்கு அப்படிங்கிறது உண்மைங்கய்யா.
நன்றிங்க அது வந்துடும். இப்போ பகவத் ஐயா தான் எடுத்துக்கோங்க. பகவத் ஐயா ஆர்வம் இல்லாமலே செஞ்சிருப்பாங்க. கஷ்டப்பட்டு ஏதாவது ஐயா. ஃபர்ஸ்ட் பேட்ச் கையில ஹேண்ட் ரிட்டன் காப்பி தான், ஜெராக்ஸ்ல காப்பி தான் நான் எழுதியிருக்கேன். ஆர்வமோட தான் பண்ணிருப்பாங்க. ஆர்வம் இருக்கு, ஆர்வம் இல்லாம இல்ல இல்ல. 100% ஆர்வம் வந்துரும் அது. அது ஆனா தன்னை போல ஆர்வம் வருங்க வந்த அது. பிறகு நான் அதை தூக்குவேன்னு சொல்றதுதான் நம்ம இப்போ எனக்கு வந்து இப்போ விஜய் எப்படி சொன்னாரோ அந்த மாதிரி பல வருஷங்களா இந்த பிரச்சனை இருந்தது. என்னன்னா நமக்கு உள்ள ஒரு இது புரிஞ்சாலும் வெளியில அது டிரான்ஸ்லேட் ஆகல. வெளியில டிரான்ஸ்லேட் ஆகலைன்னா வெளியில செயல் செஞ்சாதான் டிரான்ஸ்லேட் ஆகும். ஆனா செயலை கையில எடுக்க மாட்டேங்கிறோம். அப்பதான் ஏன் அந்த அந்த ஒரு அடம் பிடிக்கிற ஒரு தன்மை இருந்தது அப்படின்னா, சரி நம்ம அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதை டீகோட் பண்ணும் போதுதான் அப்புறம் தான் ரீசெண்டா தான் புரிஞ்சது, நம்ம அந்த மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து இனிமே இந்த விஷயத்துல இருக்காது அப்படின்னு. இப்போ கண்டிப்பா எனக்குன்னு இப்போ ஒரு சப்ஜெக்ட் ஏதோ ஒரு ஆர்வம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இருக்கும். இப்போ ஆர்வமே இல்லாம பண்றது அப்படிங்கறது இல்ல. அந்த ஆர்வத்துக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு அது ஒரு செயல் நடுவுல அந்த முடக்கம் வருது இல்லையா, அது ஏன் எதனாலன்னு யோசிக்கும் போது எனக்கு இந்த மாதிரி தோணுச்சு. அதுதான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு ப்ரோக்ராம் டைமும் ஆயிடுச்சு. இப்போ இன்னைக்கு ப்ரோக்ராம் ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டு போன பாஸ்கர், ஹேமா மேடம் அண்ட் ஜெயக்குமார், உங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் நன்றி. அண்ட் ஹோல் குரூப்ல வந்து ஏமாவுடைய ஸ்பெஷலாக கவனிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுடைய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கவனிக்கிறாங்க. ஐ திங்க் தேங்க்ஸ் ஏமா ஃபார் யுவர் திஸ் திங், கிவிங் a clarity to the people. நன்றிங்க. ஆமா மேடம், நீங்க வந்து கண்டிப்பா இதுக்கு முன்னால வந்து நிறைய ஃபேஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆமாங்க சார், ஆமாங்க சார். அடி கொஞ்சம் நெஞ்சம் இருக்காதுங்க மேடம். அது அடி ஃபேஸ் பண்ணவங்க மட்டும்தான் இதுக்குள்ள நிறைய உள்ள போயிடுறாங்க. இல்ல சில பேர் ஈவன் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அவங்க என்ன பண்றாங்க தொழில், ஏன் இப்போ அதனால தான் இப்படி பேசுறாங்க அப்படின்னு. எனக்கு தெரியாதுங்க அப்படின்ட்டு நான். என்ன ப்ரொஃபஷன் மாத்தியாச்சு சார் ஒரு 2 வருஷமா. இப்போ வந்து ஜாலியா உள்ள புள்ளியையும் வெளியே உள்ள புள்ளியையும் கனெக்ட் பண்ணியாச்சு. லைஃப் கோச்சிங். இல்ல என்னன்னு உள்ளேயும் தெரியாது வெளியேயும் தெரியாது, நீங்க ரெண்டையும் கனெக்ட் பண்றீங்க. எதுக்கு அப்படின்ட்டேன், தெரியாதுன்ட்டேன், முடிஞ்சது வேலை. என்ன ஸோ ப்ரோக்ராம்க்கு அட்டென்ட் பண்ற அனைவருக்கும், ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஸோ நன்றி ஐயா. என் ப்ரோக்ராமை எண்டு பண்ணிக்குவோம்.